ராஜபீரன்கள் மிக ஹெல்த்திஸ் பார்க்கலாம். தூதுவளை கீரை. இந்த தூதுவளை என்ன சத்துக்களும் அதனை மருத்துவ பயன்களும் பார்க்கலாம். இதில் என்ன சத்துக்கள்னா கால்சியம், விட்டமின் சி, அயன் கண்டென்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சத்துக்கள் இருந்தது. அதே மாதிரி கால்சியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான கீரை அந்த தூதுவளை கீரை. காரத்தன்மையுடையது. அதனால் சளி, காய்ச்சல், இருமலுங்களாம் நம்ம வந்து சரியான வகையை தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிடாது. வயிறை புண்ணாக்கிடும். 2 நாளாக 3 நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கு கண்டிப்பாக வந்து க்யூர் ஆயிரும். சளி, இருமல், நம்ம உள்ளுக்குள்ள சளியை வந்து அப்படியே அறுத்து வெளியே தண்ணியுடையது இந்த தூதுவளை. அதுமாதிரி சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்ணுன்னா, இது இலையில் வந்து இந்த முள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எடுக்க தேவையில்லை. இப்படி பிச்சுக்கிட்டு செடி வந்து பிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு அதுக்குள்ள தேன் கலந்து, இல்லைன்னா நாடு சக்கரை, இல்லை பனவெல்லம், இந்த 3 எதாவது கலந்து சாப்பிடலாம். வெள்ளைச்சீனி சேர்க்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப கெடுதி. நமக்கு சளி கேட்காது வெள்ளைச்சீனி சேர்த்தோம்னா. இப்படி சாப்பிடும்போது உள்புறமாகவே அப்படியே வெளியேற்றணும் சளி இருந்து. நெஞ்சுக்குள்ளே வந்து தேங்கி நிற்காது. நமக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடும்போது சளி வந்து அந்த டைமில் கேட்கும். ஆனால் வந்து நெஞ்சுக்குள்ள வந்து கற்கருக்குன்னு சத்து கேட்கும் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கன்னா இந்த மாதிரி வந்து தூதுவளைக்கு வந்து அருமையான ஒரு அந்த நெஞ்சுக்குள்ள வந்து இறப்பு சத்தம், இறப்பு மாதிரி இருக்குதுங்களா, மூச்சு இறப்பு, அதை நீக்கக்கூடிய தன்மை வந்து தூதுவளைக்கு உண்டு. இதோடைய கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களை வந்து வலுவாக கொடுக்குது. இது விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகரிக்குது. அதனால் இம்யூனிட்டி பூஸ்ட்னு சொல்லலாம் இந்த தூதுவளையை. கால்சியம் எலும்புகளுக்கு நல்லது, பற்களுக்கு நல்லது. அயன் கண்டென்ட் நல்லா ரத்த சேகரித்து உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும். கண் பார்வைத்திறன் வந்து நல்லா வந்து ஷார்ப்பாக கொடுத்து இந்த தூதுவளை. அதே மாதிரி காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளினா இருமல் வந்து காது வந்து நமக்கு வலிக்குதுமா, ரொம்ப இருமும்போது காதுகள் வந்து அப்படியே அடைச்ச மாதிரி ஒரு பயங்கர இருமல் இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் நிற்கும் தரும்போது இந்த தூதுவளை. அதே மாதிரி தொண்டையில் உள்ள கரகரப்பு, தொண்டை பகுதியில் உள்ள கிருமிகள், நோய் தொற்று இடத்து நீக்கி தந்தது தூதுவளை. இந்த தூதுவளைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால உடலின் செல்களை பாதுகாத்து புத்துணர்ச்சி தரும். சுவாச பிரச்சனைகளை நீக்கும் தன்மை, காய்ச்சல், சளி, காய்ச்சல், இருமல், தும்மல், மூக்கில் தண்ணி விடுகிறது, இதெல்லாம் நீக்கும் தன்மை அருமையான ஒரு அருமை தான் அந்த தூதுவளை சொல்லலாம். இது வந்து நம்ம வீட்டில் வளர்த்துட்டு வச்சுக்கலாம். நமக்கு வந்து நமக்கு வந்து சளி, காய்ச்சல் வரும் பயமே இல்லாமல் இருக்கலாம். இது சாப்பிட்டாலே போதும். நெய்யில் வதக்கி அப்படி சாதத்தை வரையும் சாப்பிட்லாம். அப்படி வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது பெரியவங்க எல்லாம் சிறியவங்க பெரியவங்க சாப்பிடும்போது இந்த மாதிரி வேக வச்சு, தண்ணியில் வேக வச்சு நல்லா மையாக அரைச்சிட்டு, வடிகட்டக்கூடாது. வடிகட்டினா அதில் சத்துக்கள் எல்லாமே போயிடும். நல்லா மையாக அரைச்சணும். நல்லா வேக வச்சோன்னா அதை மையாக அரைச்சணும். அரைச்சிட்டு தேன் கலந்து, நாடு சக்கரை கலந்து, பனவெல்லம் கலந்து குடிக்கலாம். இனிப்பு வந்து தூக்கலாக போட்டு தான் குடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் கூட குடிக்க முடியாது. இனிப்பு கம்மியாக இருந்தாலும் தொண்டை அப்படியே அறுக்கமாக இருக்குமா, குடிக்க முடியாது கண்டிப்பாக. ஆஸ்துமா, வீசிங், இழப்பு, மூச்சு திணறல், சுவாச குழாய் அழற்சி அனைத்தும் நீக்குவது இந்த தூதுவளை. தூதுவளை வந்து நல்லா இடிச்சிட்டு மிளகு பூண்டு சேர்த்து கஷாயமாக குடிக்கலாம். அப்படியும் குடிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம் நினச்சது அப்படி அந்த மாதிரி கஷாயமாக குடிக்கலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி வேக வச்சு, நான் இப்படி தான் குடிப்பேன். எனக்கு எப்பவுமே வந்து சளி பிரச்சனை இந்த மாதிரி வரும்போது இப்படி தான் குடிப்பேன். தூதுவளைலாம் வந்து வேக வச்சிடும். வேக வச்சுட்டு அதை மிக்சியில் வந்து அதை வேக தண்ணியை கூட கீழே ஊற்றக்கூடாது. அந்த தண்ணியை வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து நாடு சக்கரை, இல்லை பனவெல்லம், இல்லைன்னா தேன் கலந்து குடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. தூதுவளை இப்படி தான் இருக்கும். அடுத்து என்னோடய வீடியோ வந்து தூதுவளை செடி என் வீட்டில் இருக்கா, அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். அந்த தூதுவளை பூ, காய், பழம் எல்லாமே அப்படி எடுத்து காட்டுறேன். அடியில் முள் இருக்கும். கையால் பறிக்க முடியாது, கத்திரி குடிச்சு தான் பறிக்க முடியும். இது எப்படி ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கி செய்து. அதே மாதிரி இந்த கீரையை வதக்கும் போது நெய்யில் வதக்கி சாப்பிட்டா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வதக்கலாம். அவ்வளோ அருமையான வாசனையாக டேஸ்ட். அந்த வெறுஞ்சோல் நெய்யில் வதக்கி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். வாதம் மற்றும் மூட்டு வலி குறைக்கும் தன்மையுடையது இந்த தூதுவளை. ஜீரண சக்தியை மேம்படுத்தி அஜீரண குறையை சரி பண்ண தன்மையுடையது இந்த தூதுவளை. நினைவாற்றல், நரம்புகளுக்கு வலுவூட்டி ஞாபக சக்தி அதிகரிக்குது. மூளை ஞாபக திறன் அதிகரிக்கும். இந்த மாதிரி பவர் வந்து கம்மியாக உள்ளவங்க குழந்தைகளுக்குலாம் கொடுத்துடலாம். அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுக்கக்கூடாது. சளி பிரச்சனை இருக்கும்போது மட்டும் தான் கொடுக்கணும். பெரியவங்களும் சிறியவங்க எல்லாருமே சளி பிரச்சனை இருக்கும்போது தொடர்ந்து ஞாபக சக்தி இருக்கணும், தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. சளி பிரச்சனை இருக்கும்போது மட்டும் சாப்பிட்டா போதும். ஆனால் இதனுடைய நன்மைகள் சொல்லிகிட்டு இருக்கேன். நரம்புகளுக்கு வலுவூட்டி ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த தூதுவளை துவையலாக செஞ்சு சாப்பிடலாம், ரசமாக சாப்பிடலாம். அதே மாதிரி லேகியமாக செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா வந்து அரைச்சிட்டு
இனிப்பு சேர்த்து பனவெல்லம் சேர்த்து நல்லா வந்து திக்காக வந்து அல்வா பார்த்து கிண்டி நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இறக்கி வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாது. அப்படியும் சாப்பிடலாம். தூதுவளை நிறையா கிடைக்கிற டைமில் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது தான். மூச்சுக்குழாய் பிரச்சனை, சளி மற்றும் இருமலுக்கு அருமருந்தான தூதுவளைன்னு சொல்லலாம். இது ஒரு கற்ப மூலிகைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இலை, பூ, காய் அனைத்துலேயும் வந்து மருத்துவ குணம் தான். எதுவுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த காய் இருந்தால் கூட அதையும் பறித்து வந்து இந்த மாதிரி இலையோடு சேர்த்து அரைச்சி சாப்பிடலாம். ரொம்ப நாள் அந்த காய் மட்டும் கிடச்சிச்சிங்களேன், நல்லா வந்து மத்தால வேக வச்சுட்டு மத்தால மசிட்டு தேன் கலந்து சாப்பிடலாம். அந்த தூதுவளை காய் கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மூக்கில் வந்து தண்ணி ஒழுகும், தும்மல் வரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம அந்த இதை சாப்பிடாம வேறு மாதிரி வந்து இங்கிலீஷ் மெடிசன் எதை எடுத்தோம்னா என்னாகும், அது நிற்கும். அந்த மூக்கு தண்ணி நிற்கும், தும்மல் நிற்கும். ஆனால் வந்து நெஞ்சுக்குள்ள வந்து சில பேருக்கு வந்து கற்கருன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இழுப்பு வந்து இந்த தூதுவளை சாப்பிட்டா சரியாகும். நம்ம ஸ்பீடாக பேசும் அந்த காய்ச்சல், தும்மல் இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு எல்லாமே சரியான பிறகு அவங்க வந்து அந்த இருமல் உள்ளுக்குள்ள வந்து ஒரு இருமல் இருக்கும் பார்த்தீங்களா, கருக்கு இழுத்துட்டு அது இருக்கும்போது வந்து சிரிக்க முடியாது. ஒரு லாங்காக வந்து தொடர்ந்து